ஆக்சுவலி நானும் என் அண்ணனும் இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டட்லி மீட் பண்ணி ஃபிஷ்ஷிங்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவர் ஆக்சுவலி கிளம்பிட்டார். வழியில் நான் அவரை பார்த்தேன், ஏறி வண்டியில் உட்காந்து வந்துட்டேன். லைக் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹாபி இன் மை சைல்ட்ஹுட். எப்போ லீவ் எடுத்தாலும் போதும் தூண்டியில் எடுத்துகிட்டு மீன் பிடிக்க போயிடுவேன். எங்கே இருந்தாலும் சரி. நானும் என் ஃப்ரெண்ட் சான் பாஷான்னு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கான், அவங்க கூட. இப்போது திரும்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் ஃபிஷ்ஷிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் ஃபிஷ்ஷிங் புழு தேவை. இது வேறையா? ஸோ அதை தான் எருவில் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி மண்புழு நோண்டியாச்சு. இப்போ தான் அந்த ரியல் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னுடைய பேட் லக் என்னன்னா, நான் ஒயிட் ட்ராக்ஸ் போட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இது அழுக்காய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் என்னை உதச்சிருவாங்க வீட்டில் மம்மி. ஸோ அதனால் நான் பார்த்து இருந்துக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. கரும்போ நான் சின்ன வயசில் இருக்குள்ள ஒரு குச்சியை வெட்டி அதில் ஒரு 2 மீட்டரோ 4 மீட்டரோ இந்த நரம்பை வாங்கி அதில் முள்ளை போட்டு பிடிப்பேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ராட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ டுடே இஸ் நெக்ஸ்ட் லெவல் ஃபன். ஃபஸ்ட் டைம்ங்க முள் இவ்வளோ தூரம் தூக்கி போட்டு இப்போ தாங்க வாழ்க்கையில் பார்க்குறேன். திஸ் இஸ் வாட் வி காட். இந்த சின்ன டப்கி பெரிய மீன் வரட்டும் காட்டுறேன். இது ராடு சரியான ராடு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஈர்த்ததுக்கு ஒரு 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 பெரிய பைதான் மாட்டுச்சு. மீன் நினைக்காதீங்க. நாங்கள் அங்கே இருந்தோம் அக்கறையில். இப்போது அங்கே வலை வீசியிருக்காங்கனால மீன் சரியாக மாட்டல. ஒன்லி வி காட் 4 ஃபிஷ்ஷஸ். ஸோ அதனால தான் இக்கரைக்கு வந்துட்டேன். வில் see now what happens. இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் டேலண்ட் வேணும். அந்த முள்ளுக்குள்ளே இது போடுறதுக்கெல்லாம். எப்படி பர்ஃபெக்ட். வெக்கக்கேடு மானக்கேடுங்க சத்தியமாக. எனக்கு இவ்வளோ பெரிய தூண்டி போட்டு இவ்வளோ ஒரு டிப்கி மாட்டினா எப்படி? பட் தட்ஸ் ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி இடத்த மாற்றணுன்னு சும்மா மீன் இப்போ தான் மாட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஐயோ பட் ஆனால் பசிக்குது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம வந்துட்டேன். அழகாக இருக்குது. என்னடா இவன் ஃபஸ்ட்டு தூக்கி இதெல்லாம் தூக்கி கடாசிட்டு கரும்போ இப்போ இவ்வளோ பறிச்சிருக்கான்னு நினைக்கிறீங்களா? திஸ் இஸ் ஃபார் சம் ஒன், திஸ் இஸ் பர்சனல். கருப்பேன் குசும்புக்காரன். கஸ்டர்ட் ஆப்பிள் ஜெல்லி.
which is made by my cousin. She cooks well. ஸோ அவங்க தான் சொன்னாங்க ட்ரை பண்ணி பார்த்து சொல்கிறான்னு. மச்சான் வேற மச்சான் சூப்பர். நெக்ஸ்ட் லெவல். நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்நாக்ஸ் குக் ஆகுது. பீஸா, ஹோம்மேட் பீஸா. அது சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். திஸ் இஸ் ஹவு ஷீ குக்ஸ் ஹோம்மேட் பீஸா. ஆக்சுவலி இது குக்காக ரொம்ப நேரம் ஆகும், எனக்கு வேறு வேலை இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்கு. அவைக்கின் பண்ணாக்குதுண்ணா. You wanna see the real boogeyman? boogeyman இப்போ வந்துகிட்டு இருக்காரு. boogeyman யாருன்னு உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு boogeyman பாருங்கள்.